கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பட்டியலினத்திலிருந்து வெளிவர வேண்டும். தேவேந்திரன், நரேந்திரன் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். அந்த கோரிக்கை இன்னும் தொடர்ந்துட்டே இருந்துட்டு. அது எப்பவுமே முதல் கோரிக்கையா இருக்குது. ஏன்னா, நான் ஏன் இந்த கேள்வி கேட்க இல்ல வேண்டியது அதுக்கு நீங்க சந்தோஷமா கேளுங்க. அது அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. இல்லைங்க. நீங்க இந்த 3% வேண்டாம், இந்த 18% அவங்கவங்களுக்கான இது வரையில் இங்க பாருங்க. அதாவது நாங்கள் எங்களை நாங்க கோரிக்கை வச்சப்போ பட்டியலிருந்து வெளியே இருந்த இந்த கொஸ்டினுக்கு வந்திருக்க மாட்டோம். என்ன சொல்றீங்க? இதுக்குள்ளே இப்ப சமூகத்துல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அது இன்னும் மேல வர வேண்டி இல்ல போகவே சோசியலும் சரி பொலிட்டிக்கலும் சரி எக்கனாமிக்கலும் சரி எதுலையுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. பட்டியலத்திலிருந்து வெளிவர அந்த அங்கீகாரம் கிடைப்பு இருக்குமான்னு கேக்குறீங்க. உள்ளுக்கு எப்படி கொடுத்துக்கிறீங்க? இவங்களை விட அவங்க மேல வந்துட்டாங்கன்னு தானே கொடுத்துக்கிறீங்க. அப்போ தேவேந்திர வேளாளரை விட இல்ல நான் சொல்றேன். தேவேந்திர வேளாளரும் பிஆர் விட ஆதரவாளரை விட இவங்கெல்லாம் அவங்கள அருந்திருக்காட்டில் இவங்கெல்லாம் மேல வந்துட்டாங்க தானே அவங்க தனியாக கொடுக்குற நீ. அப்புறம் இந்த பார்வை பார்த்ததாரு 17 76 சாதி இருக்குது. 76 சாதிக்குள்ள இவங்களை விட தேவேந்திர வேளாளரை விட உங்களை விட உங்களுடைய பார்வையில் உங்களை விட பிஆர் கம்யூனிட்டியை விட அருந்திரு கம்யூனிட்டி மிக 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 பின்தங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா என்ன தப்புங்கிற பார்வை என்ன பார்வை இது? அப்போ உங்களுடைய பார்வையில தேவேந்திர வேளாளரும் ஆதிராவிடரும் ரொம்ப உயர்ந்துட்டாங்க தானே பாக்குறீங்க. சந்தோஷம் பாருங்க, தப்பு இல்லை. அதனால பட்டியலிருந்து வெளியே வந்தது. பட்டியலிருந்து வெளிவருவது என்பது வேறு காரணங்கள். ஆனால் இது ரைட்ஸ். இது ரைட் வித் தி கிவன் ரைட்ஸ் ஐ அம் கிளைமிங் இட். எஸ், இது ரைட். இந்த ரைட்ஸை விட்டு போக முடியாது. வச்சுங்களா? உரிமை என்பது வேறு, என்னுடைய போராட்டம் அதுக்கு உரிமை என்பது வேறு. அந்த அடிப்படையில நான் இன்னைக்கு இந்த பட்டியலை வச்சதுனால எங்களுடைய உரிமையை நீ கொடு. நான் வெளியே போனாலும் இந்த உரிமையோடு தான் வெளியே போவேன். நான் சும்மா போக மாட்டேன். எனக்கான ரைட்ஸ் எடுத்துட்டு போவேன்ல. சரி, ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து 4 ஒரு வீட்டுல 2 பொண்ணு தான் பங்கு இருந்தா அந்த பொண்ணு அதாவது பட்டியல வேணாம்னு சொல்லிவிட்டான்னு தான் நீங்க வெளியே போறீங்க. அப்புறம் நீங்க இந்த உரிமை எடுத்து பட்டியலுக்குள் வேண்டாம், பட்டியலுக்குள்ள இருந்து வேண்டாம். எங்க பங்கு இருக்குதுல்ல சார், கான்ஸ்டியூஷன் பங்கு இருக்குதுல்ல சார். ஏன் பிசியில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது இல்லையா? அவங்க அதுக்காக எஸ்சி நான் எஸ்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்களா? நாங்கள் பிசிக்குள்ளேயே இருக்கிற எங்களுக்கு கூட இருந்து வாங்குறாங்க. எம்பிசி கூட தானே அவங்களுக்கு போட்டி வாங்குறாங்க. நாங்கள் போகிறபோது அதை பற்றி அது அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு இந்த உள்ளுடுக்கீடு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் அவங்களுக்கு தனியாக வேலி போட்டு கொடுத்துங்க. அவங்கள 3% நிறுத்துங்க. ஆச்சுங்களா? 18% 15 மீதி எஞ்சுக்கிற